அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 ப்ரீவியஸ் கொஷின். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நம்ம இந்த டேட்டாவை பார்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து நான் இது ஏன் இந்த டைட்டில் ஏன் போட்டேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ என்னென்ட்டு பார்ப்போம். பஞ்சாப் மற்றும் வந்து உயர்நீதிமன்றங்களை பற்றி பார்க்குறோம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் 1966 வந்து நிறுவினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து நவம்பர் 1, 1956 வந்து ஹைகோர்ட் வந்துச்சு. அடுத்து ஹைதராபாத் ஜூலை 5, 1954. தெலுங்கானாவுக்கு தனி நீதிமன்றம் வந்து ஹைதராபாத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, டெல்லி வந்து அக்டோபர் 31, 1966 அக்டோபர் மாதம் 31, 1966 டெல்லியில் தனியாக உயர்நீதிமன்றம் தொடங்குவாங்க. அடுத்து கொல்கத்தா ஜூலை 2, 1862. அடுத்து மும்பை ஆகஸ்ட் 14, 1862. அடுத்து குஜராத்தில் வந்து மே 1, 1960 வந்து பண்ணாங்க. சரி, ஏன் சம்மந்தமே இல்லாமல் குரூப் 4 2001 போட்டு இதெல்லாம் டேட்டா சொல்லிட்டு இருக்குன்றது நம்ம வந்து வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்து வந்து கேரள நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா எர்ணாகுளத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, கேரளாவில் நீதிமன்றம் அமையோட எங்கன்னா ஆப்ஷன் ஏ கேரளாவில் இருப்பாங்க. ஸோ ஆனால் எர்ணாகுளத்தில் தான் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா. அடுத்து குஜராத்தோட நீதிமன்றத்தில் அமையோடங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றம் அமையோடம் சண்டிகரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, பகுதி 6 உயர்நீதிமன்ற சரத்து 214 to 232. துணை நீதிமன்றம் வந்து ஆர்டிகல் 233 to 237. ஸோ குரூப் 4 2024 சொல்லிட்டு எதுக்கு இந்த ஒரு 10 கொஷின் கிட்ட 10, 11, 12 கொஷின் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா குரூப் 4 கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஷின் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான நீதிமன்றங்கள் பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஸோ இதான சண்டிகரில் தானே இருக்குதுடைய இது. ஸோ அதனால் பொதுவான இது தான் ஆன்சர், ஓகேங்களா. ஏன்னா இந்த கொஷின் வச்சு நமக்கு வந்து 10 கொஷின் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் தான் இது, ஓகேங்களா. எந்தெந்த நீதிமன்றங்கள் எல்லாமே 10 கொஷின் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஷின் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு கொஷின் ஒரு 10 கொஷின், ஸோ ஆவரேஜாக ஒரு 3 to 5 கொஷின் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து நான் 10 கொஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதை தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஷின் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் டிடிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா, டெல்லி கொல்கத்தா வந்து தனியாக இருக்குது. கேரளா வந்து எர்ணாகுளத்தில் இருக்குது. தெலுங்கானா வந்து ஹைதராபாத் அமைவிடும். ஸோ இது 2 தெரியாமல் தான் சண்டிகரில் இருக்குது. அதனால தான் ஆன்சர் சி தான் ஆன்சர் கரெக்டு. மகாராஷ்டிரா வந்து மும்பை, குஜராத் வந்து அகமதாபாத்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கொஷினை வச்சு நம்ம ஒரு 10 கொஷின் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.